இறந்த ஒரு பணத்துக்கே பாலியல் வல்லுறவு பண்றாங்கன்னு சொன்னா நாளைக்கு இதே இங்க இருக்கிற பேஷண்ட் யாரையாவது ஒரு ஆளை புடிச்சு ரேப் பண்ணி முடிச்சுட்டு வலிக்கி விட்டு விழுந்தாங்கன்னு சொல்றது கூட இந்த நிர்வாகத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு பணத்தை வச்சு ரேப் பண்ணக்கூடியவனுங்க இந்த நிர்வாகத்துள்ளுக்கே இருக்கானுங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களோட பணத்துக்கும் பாதுகாப்பு இல்ல. இறந்த உடலுக்கு பாலியல் வல்லுறவா என்ன செய்றாங்க? இறந்த உடல் மீது பாலியல் வல்லுறவு நடந்தா அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்காங்க. அது நீங்க ஏன் போலீஸ் மூலமா ஒரு இன்கொயரி நீங்க ஆரம்பிக்க முடியாது? நல்லா யோசிங்க. நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கணும். இறந்த ஒரு பணத்துக்கே பாலியல் வல்லுறவு பண்றாங்கன்னு சொன்னா நாளைக்கு இதே இங்க இருக்கிற பேஷண்ட் யாரையாவது ஒரு ஆளை புடிச்சு ரேப் பண்ணி முடிச்சுட்டு வலிக்கி விட்டு விழுந்தாங்கன்னு சொல்றது கூட இந்த நிர்வாகத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் உணர்வோட சேர்ந்து இதை நிர்வாகத்துல தட்டி கேட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்காது. ஒரு பணத்தை வச்சு ரேப் பண்ணக்கூடியவனுங்க இந்த நிர்வாகத்துள்ளுக்கே இருக்கானுங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்? ஹாஸ்பிட்டலில் எப்படி நம்பி வந்து இருக்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களோட பணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படின்னா யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இறந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தோடய நாங்கள் இங்கே வந்து காலையிலேருந்து இருக்க முடியுமா? இல்லை இறந்தவங்களோட பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கவும் விடுவாங்களான்னு சொல்லுங்கள். கடந்த 23ஆம் தேதி வந்து இடம்பெற்ற ஒரு திடீர் மரணம், அது சம்மந்தமாக அட்மிட் பண்ணப்பட்டு கவர்மெண்ட் வைத்தியசாலையில் கொண்டு வந்து அந்த மையம் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அன்றைய இரவு வந்து 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அந்த உடல் ரீதியான பாலியல் வல்லுறவு நடந்ததாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையாக பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியப்பட்ட விஷயம். இப்போ முழுமையாக மலையகம் முழுக்க இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. நாங்கள் வந்து நோயாளர்கள் வந்து இங்கே வாரதுக்கான காரணம் என்ன, சிகிச்சை பெற்று நலம் பெற்று வீடு திரும்பணுன்ற வார ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் வைத்தியசாலையை நாடி வாரோம். ஆனால் எங்களுக்கு உண்மையான இவ்வாறான சந்தர்ப்பம் பார்க்குற நேரம் உயிரோட வரவங்களுக்கும் முழுமையான ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கௌரவ கணபதி கனகராஜ் அவர்கள் சொன்னது போல இந்திய அரசாங்கத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட இந்த இது வந்து முழுமையாக மலைய மக்களுக்கு போய் சேரணுன்ற அடிப்படையில் தான் அந்த வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இப்படியான ஒரு கொடுமைகள் நடக்குமா இருந்தால் எங்களுடைய அதாவது பெண்களுக்கு இப்படியான இதுகள் நடக்குமா இருந்தால் நாங்கள் கட்டாயமாக மக்கள் பிரதிநிதி அப்படின்ற அடிப்படையில் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி கிளங்கன் வைத்தியசாலையினுடைய வளாகத்தில் இப்படியான ஒரு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் உண்மையாகவே வெக்கத்தை விட்டு சொல்லப்போனால் பாட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுல கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பாட்டியும் நாளைக்கு வலுவுறுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த செயலில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு உண்மையாக நீதி வேண்டி இன்றைக்கி இந்த போராட்டம் நடக்குது. நீதி கிடைக்காத பட்சத்தில் இதை விட மிகப்பெரிய ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இது பொதுவாக வைத்தியசாலை நிர்வாகம் வந்து இதற்கான முழுமையான தீர்வு வரணும். போலீஸ் ரீதியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முன்னெடுக்க வேண்டும். அதே நேரம் என்னன்னு கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இது முழுமையாக ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த 3 பேருக்கான முழுமையான தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய முழுமையான நோக்கம். வேண்டும் 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 இறந்த உடலுக்கு பாலியல் வல்லுறவா என்ன செய்றாங்க? எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த ஒரு இறந்த ஒரு யுவதியை கொண்டு போயிட்டு கோச்சரியில் போட்டோடனே இரவு நேரத்தில் சில ஊழியர்கள் அதை உள்ளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் சந்தேகப்படுறோம், அவங்கள ஏன் அந்த 12 மணி நேரமோ இல்லை 11 மணிக்கோ உள்ளுக்கு போகணும்? அவங்க போயிட்டு பாலியல் வல்லுறவு அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சாங்களா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இந்த பிரதேசம் நிகழ்வுது. அதனால இந்த பிரதேசமே ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்கு. அதனால நாங்க வைத்தியசாலை 3-4 நாளைக்கு முதல் எங்களுக்கு தெரிஞ்சாலும் வைத்தியசாலை நிர்வாகம் சரியான ஒரு தீர்வை எடுக்கும். அதே நேரத்தில் அவங்கள போலீஸ் மூலமா விசாரணைக்கு உட்படுத்தி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இதுவரைக்கும் நடக்காதனால இன்னைக்கு இந்த மக்கள் அவ்வளவு பேருமே இங்க கூடியிருக்காங்க. இதுக்கான சரியான தீர்வு வரலன்னா இன்னும் பெருமளவான மக்கள் வருவாங்க. இத மலையக மக்கள் மல்ல, இந்த நாட்டு மக்கள் ஒரு பிரேதத்தை பாலியல் வல்லுறவு செய்யறத இந்த நாட்டு மக்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த அநாகரிகமான ஒரு செயலை நாங்க கண்டிச்சு தான் செய்யறோம். இதுக்கான உண்மை தன்மையை உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்த 23ஆம் தேதி ஒரு சூசைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து அப்புறம் நாங்கள் செஞ்சு மோச்சரில் போட்டு அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சாங்க.
புதன்கிழமை வியாழக்கிழமைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இப்படி நாங்கள் எங்களோட மோச்சல் வேலை செய்கிறோம், இப்படித்தான் நாங்கள் ஒரு இதை கொண்டு வச்சோம். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நாங்கள் வச்ச மாதிரி சின்ன வித்தியாசமாக இருக்காங்க. இப்போ நான் சொன்ன நீங்கள் சிசிடிவி பாருங்கள். இப்போ நானும் சிசிடிவியை பார்த்து எங்களுக்கு 3 பேர் உள்ளே போயிட்டு வராங்க. அப்போ நான் உடனே என்ன செஞ்சேன், நாங்கள் ஒரு 3 பேர் கொண்டு ஒரு குழு ஒன்று நிமிச்சோம். அரசாங்கம் தானே திடீர்னு செய்யலாது. 3 பேர் கொண்டு எங்களோட பிபி, அடுத்த சர்ஜன், அடுத்த எம்எஸ் ஒன்று 3 பேர் கொண்ட குழு நியமித்து நாங்கள் அதுக்கு தேவையான விமர்சனம் செஞ்சு கொண்டு போகிறோம். விமர்சனம் எங்களுக்கு ஒரு நாள் முடிக்க இயலாது. இதுக்கு முந்தைய பிரச்சனை வந்து நாங்கள் விமர்சனத்துக்கு முடிச்சிருக்கோம். அதனால அதுக்கு பிறகு அந்த விமர்சனம் அவங்களோட ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு தரோம். நாங்கள் ரிப்போர்ட்டை அந்த ரிப்போர்ட்டுக்கு அடுத்து நாங்கள் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சு அடுத்து நாங்கள் செய்வோம். எங்களோட அடுத்த நாள் நாங்கள் எங்களுடைய இதெல்லாம் செஞ்சு தான் இருக்கிறோம். எங்களுக்கு லெட்டரில் நான் காட்டுறவங்களுக்கு விமர்சனம் செய்து நாங்கள் ஒரு 3 பேரோட கூட செஞ்சுருக்கோம். டாக்டர், இப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இந்த உள்ளக ரீதியான ஒரு விசாரணையை செஞ்சு அதுக்கு நீங்கள் முடிவெடுக்கிற உங்கள் நிர்வாகத்தை பொறுத்தவரை. அப்போ இதை வந்து நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. இப்போ மக்கள் வந்து கொதிப்படைஞ்சா ஒரு இறந்த உடல் மீது பாலியல் வல்லுறவு நடந்தால் அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்காங்க. அது நீங்கள் ஏன் போலீஸ் மூலமாக ஒரு இன்குவரி நீங்கள் ஆரம்பிக்க முடியாது? ஃபஸ்ட்டு நாங்கள் இன்குவரியில் ரிப்போர்ட் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம். அந்த ரிப்போர்ட் இருக்குன்னு தான் எங்களுக்கு சிசிடிவி எல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம். டாக்டர் இப்ப சொல்றாரு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டு 3 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. அந்த பிரேத அறைக்குள்ள 3 பேர் போயிட்டு வந்ததை சிசிடிவிலையும் பார்த்துருக்காங்களா. 3 பேர் வந்து போயிட்டு வந்ததுக்காக இவங்க ஒரு அதாவது ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அது சம்பந்தமா இவங்க விசாரணை கமிட்டியில வந்து விசாரணை பண்ண போறாங்க. அப்ப விசாரணை பண்ணி அதுக்கான சரியான ஒரு முடிவை தாரோன்னு சொல்றாங்க. அவங்க அரசு பண்ண சொல்லுங்க. இப்ப அரசு விஷயம் வந்த பிறகு அந்த குறிப்பிட்ட நபர்கள் இதை விட்டு ஓடிட்டாகும், இல்லாட்டி தப்பிச்சு போயிட்டா வேலையை விட்டு ஓடிட்டாகும். உங்களுக்கு இன்குவரி முடிச்சு நீங்க விசாரணை செஞ்சு குற்றவாளியா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் பெறலாம்? இதே நேரத்துல போலீஸ் மூலமா அவங்களை நீங்க ஒரு முடியும். ஏன்னா மக்கள் வந்து இப்ப இப்படி பாருங்க முடிச்சு போயிருக்காங்க. அவங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆள் அடையாமனா என்ன செய்வாங்கன்னு தெரியாது அது மக்கள்கிட்ட. அதனால ஒரு பாதுகாப்பாக அவங்க நீங்க போலீஸ்ல பாருங்க என்ன போலீஸ்க்கு வரும். අපේ ඩිසිෂන් මේක දිනවා ඒක මම හිතන් කිල්ලේ වැඩි කරන්න. අන්න රයිට් අන්න.
அதனால காலையில் நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்ப அங்கிருந்து நாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பான எம்எஸ் கொண்டு வந்தோம். கொண்டு வந்து அங்குள்ள டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க நாங்க இன்கொயரி நடத்துறோம்ட்டு. அந்த இன்கொயரில எங்களுக்கு திருப்தி கிடையாது. நீங்க அவங்கள போலீஸ்ல நீங்க உடனடியா பாரம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சொன்னோம். இப்ப உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்கள போலீஸ்ல பாரம் கொடுக்கறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் ஒரு அரசாங்கம் ஒரு நடைமுறை ரீதியா இது நடக்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தற்காலிகமா இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிடுறோம். இது ஒழுங்கா நடக்கலன்னா மீண்டும்